அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். எல்லோரும் தமிழ் புத்தாண்டு அருமையாக கொண்டாடியிருப்பீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இனிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருஷத்தோட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோரும் வாழ்க வளமுடன். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அதாவது என்ன சொல்கிறது, இந்த நேற்று வச்ச பாயசம் நமக்கு பாருங்கள். நேற்று ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாயசம் பண்ணோம். இப்போ அந்த பாயசம் மறுநாள் வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாயிரும். இல்லை ஃப்ரிட்ஜில் நம்ம பசும்பால் சேர்க்கும்போது, பசும்பாலோ இல்லை பாக்கெட் பாலோ சேர்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி நூலாக வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது கெட்டு போகலை. அந்த பாலோட தன்மையினால் அந்த பாயசம் அப்படி இருக்குது உங்களுக்கு. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அந்த பால் நம்ம முதல் நாள் பேக்கெட்டில் வாங்குறதுனாலையோ இல்லை பசும்பால் வாங்குறதுனாலையோ அந்த லேசான புளிப்புத்தன்மை, அதாவது கெட்டு போகாமல் அந்த லேசாக ஒரு மாதிரி நூலாக வந்திருக்கும். இப்போ அந்த பாயசத்தை நம்ம திருப்பி நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் நேற்று வச்சது பாருங்கள். நம்ம கொஞ்சம் வச்சுட்டு நம்ம ஆளுக்கு 1/2 டம்ளர் குடிச்சிட்டு நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிற வேலை இருந்தனால அங்கங்கே போயிட்டோம். சரியாக சாப்பிட முடியல. ஏன்னா மாங்காய் இனிப்பு பச்சடி, அப்புறம் காலையில் வேறு ஸ்வீட்டு எல்லாம் பண்ணி சாப்பிட்டதுனால மத்தியானம் அந்த பாயசம் சரியாக சாப்பிட முடியல. இது கொஞ்சம் வைக்கணுமேங்கிறதுனால நாள் கிழமைக்கு வைக்கணுமேனு வச்சாச்சு. ஆள் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு இது மிச்சம் இருக்குது. இப்போ இது நம்ம திருப்பி நம்ம இந்த பால் லேசாக கெட்டு போகாமல் இந்த மாதிரி ஒரு மாதிரி நீத்த மாதிரி வந்திருக்கும். ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்போம். அதாவது நேற்று நம்ம எடுத்து யூஸ் பண்ணாட்டினா நம்ம சாப்பிட்டது போக மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் தான் போட்டிருப்போம். ஃப்ரிட்ஜில் போட்டது கொஞ்சம் ஒரு சமயம் நல்லா கெட்டியாக திக்காயிரும். இல்லைன்னா அந்த ஐஸில் உறைஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வந்துடும். இப்போ இந்த பாயசத்தை நம்ம திருப்பி சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப கூலிங்காக இருந்தாலும் சாப்பிட முடியாது. சில பேர் ஐஸில் வச்சபடியே சாப்பிட்ருவாங்க. சில பேருக்கு கொஞ்சம் சூடாக வேணும்னா இந்த பாலை திருப்பி நம்ம அடுப்பில் வச்சோம்னா கொஞ்சம் முறிஞ்ச மாதிரி வந்துடும். அதனால் அது இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுப்பில் அந்த பாயசத்தை சூடு பண்ணுறேன். நம்ம எந்த பாத்திரத்தில் கொஞ்சம் இந்த பாத்திரத்தில் தான் நான் வச்சேன், கொஞ்சம் தான் வச்சுருந்தேன். அது திருப்பி கொஞ்சம் சில்னஸ் நல்லா விட்டி எடுத்து அடுப்பில் சூடு பண்ணுறேன். சூடு பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் லேசாக அப்படி கொதித்து நுரைச்ச மாதிரி வரும். நம்ம இதை எடுத்து இப்படி நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். இந்த பாலும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. நம்ம நாய்க்கோ இல்லை வெளியில் பூனைக்கோ ரோட்டில் நம்ம அதை ஊற்றிட்டோம்னா அது சீனி போட்டுக்கிறதுனால கண்டிப்பாக அது விரும்பி சாப்பிட்றோம். அந்த பாலும் வேஸ்ட் ஆகாது. நமக்கு அந்த ஜவ்வரிசியும் நம்ம வேஸ்ட் ஆகாமல் திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணி இன்றைக்கி அது புது பாயசமாக பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வாங்கின பசும்பால் எடுத்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நான் வச்சுருக்க அளவுக்கு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப்பு சீனி. நம்ம நேற்று போட்டதுக்கு இன்றைக்கி வடிகட்டிட்டோம்னா நமக்கு அந்த இனிப்பு பத்தாது இல்லையா, அதனால் கொஞ்சம் நம்ம சர்க்கரை எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், அது கொஞ்சம் அப்படி நுரைச்சிக்கிட்டே ஒரு மாதிரி கொதிக்குது. அதாவது கெட்டுப்போன பாயசம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கெட்டு போனதை திருப்பி பண்ணுறான்னு நினைக்காதீங்க. இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அந்த ஒரு நூல் தன்மையோடு இருக்கும். நேற்று வச்ச பால், அதனால் அப்படி சொல்கிறேன் நான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா நேற்று பாக்கெட்டில் உள்ள பால் நமக்கு மறுநாள் வரைக்கும் தாங்கிறதில்ல. சாயங்காலமே சில இந்த வெயில் நேரத்தில் முறிஞ்சு போயிடும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், லேஸ் அப்படின்னு நுரைச்ச மாதிரி இருக்குது. இந்த பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா இருக்கதை ஏன் அப்படி சாப்பிட வேண்டியதானே, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்களா? இது அந்த பால் நேற்று பழைய பால், அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன் நான். இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டேன். வடிகட்டினதுக்கப்புறம் நமக்கு அந்த பால் கீழே வடிஞ்சிருச்சு. இப்போ இது பாருங்கள், சூப்பராக நமக்கு ஜவ்வரிசி சேமியாவும் அந்த முந்திரி போட்டது எல்லாமே அப்படியே இருக்குது. இதை நம்ம திருப்பி அதே பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம புதுசாக வேக வச்ச ஜவ்வரிசி மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த பால் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இதை நீங்கள் குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்படி உங்களுக்கு இல்லை லேசாக புளிப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே கொண்டு போய் நம்ம நாய்க்கு வெளியில் இல்லை பூனைக்கு ஒரு கப்பில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க அந்த பால் வாசத்துக்கு. அதுவும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம இந்த புதுசாக எடுத்து வச்சுருக்க பாலை இந்த இப்போ உள்ள ஜவ்வரிசி நம்ம கொதிக்க வச்சதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பியூர் வெள்ளையாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஏற்கனவே சர்க்கரையெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். அதனால் இதுக்கு தேவைக்கு தகுந்த அளவு ஒரு 1/4 கப்பு, 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஒரு 6-7 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். உங்களோட இனிப்பு தேவையை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ லேசாக ஒரு கொதிக்க வச்சுட்டா நம்மளோட சூப்பரான புது பாயசம் ரெடி. இப்போ
இப்போ நம்ம புதுப்பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பாயசம் வந்து சூப்பராக கொதிக்குது பாருங்கள். இதில் கொஞ்சம் நம்ம ஏலக்காய்த்தூள் போட்டுக்கலாம். இதில் மறுபடியும் நம்ம அரை டம்ளர் பாலும் கொஞ்சம் சீனியும் கொஞ்சம் ஏலக்காய்த்தூள் சேர்த்துருக்கோம். நம்மளோட சூப்பரான பாயசம் ரெடி. மறுநாள் சாப்பிட்றதுக்கு நம்மளோட அந்த ஜவ்வரிசியோட வலுவழுப்பு தன்மையினால் அந்த ஒரு மாதிரி நூல் நூலாக வர்ற ஆரம்பிக்கும். பாலோட தன்மையினாலையும் ஜவ்வரிசியோட இதனாலையும் அவ்வளோதான். நம்மளுக்கு சர்க்கரை கரைஞ்ச உடனே சூப்பரான நம்மளோட இன்றைக்கி வச்ச புது பாயசம், நேற்று வச்ச பாயசம் இன்றைக்கி மறுபடி நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண பால். இதை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு இங்கே கொண்டு போய் நாய்க்கு வச்சிடலாம். நாய்க்கோ பூனைக்கோ வெளியில் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்மளோட மறுபடியும் வச்ச பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அந்த திக்னஸ் போயிடும், ஆனால் வந்து கொஞ்சம் தண்ணி போல் இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வாவ், சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வந்து பூனை நாய்க்கும் பால் ஊற்றுன மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுக்கும் புது பால் ஊற்றி புதுசாக பாயசம் ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.